ஆண்டவரே, உடைய வல்லமையான கரம், உடைய வல்லமையான அபிஷேகம் தாங்குவதாக. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வார்த்தைக்கூடாக என்னோடும் உங்களோடும் இடைபெறுவாராக. ஆமென். நிச்சயமாக அவர் பேசி எங்களை பிளப்படுத்துவார் நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் உற்சாகம் ஹல்லேலூயா கரங்களை தட்டி சொன்னாதான் நானும் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த வேளையிலுமாய் நாங்கள் பார்க்க போறான செய்தி தலைப்பு காத்திருப்பின் மகிமை. காத்திருப்பின் மகிமை குறித்து இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலே நாங்கள் தேவ சமூகத்தில் எதுக்காக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம்? சொல்லுங்க, என்னத்துக்காக? எதுக்காக? தேவனை ஆராதிக்கும்படியாக, அவரை மகிமைப்படுத்தும்படியாக. ஆமென். ஓகே, மகிமைப்படுத்தும்படியாக. இன்றைக்கு நாங்கள் இன்றைக்கு தான் கூடி நிற்கிறோம், சனிக்கிழமை இந்த உபவாச நாளிலே. ஆனால் நிறைய சபைகளில் என்ன செய்தார்கள் என்றால், வெள்ளிக்கிழமை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆரம்பிச்சுட்டார்கள். ஏனென்றால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை என்ன ஞாயிறு? திருவிருந்து ஞாயிறு இருக்கிறபடினால அவர் என்ன செய்யறாங்க? அநேக சபைகளை பார்ப்போமா இருந்தால் வெள்ளிக்கிழமை அவர்கள் என்ன செய்வார்கள்? தேவனுடைய பாதத்திலே என்ன செய்வார்கள்? காத்திருப்பார்கள். ஆமென். அவர் என்னத்துக்காக காத்திருக்கிறார்கள்? அந்த காத்திருப்பதனாலே வருகின்ற ஒரு ஆவிக்குரிய மனுஷனுக்கு வருகின்ற பலனும் நம்பிக்கையும் என்ன என்பதை இந்த நாளிலே ஆவியானவர் எங்களோடு இடைப்படுவாராக. ஆமென். அப்ப ஞாயிற்றுக்கிழமை வெள்ளிக்கிழமை அவர்கள் காத்திருக்கிறார்கள். அதுக்கு நிறைய பேர் வைப்பார்கள். ஆயத்த நாள் சொல்வார்கள், பரிசுத்த நாள் சொல்வார்கள், பரிசுத்த அபிஷேகத்தை புதுப்பெற கிடைக்கிற நாள் சொல்வார்கள். அப்ப இன்னைக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திருவிருந்து ஞாயிறாக இருக்கிறபடினாலே இந்த சனிக்கிழமை நாங்கள் என்ன விசேஷத்தை நாங்கள் சொல்றது? ஆயத்த நாள் சொல்லுவாங்க. ஆமென். தேவனுடைய சமூகத்திலே நாங்கள் அந்த பந்தியிலே திருப்பந்தி எடுப்பதற்காக நாங்கள் சபைகளாய் சேர்ந்து தனிப்பட்ட முறையிலே நாங்கள் அனுதினமும் நாங்கள் ஜெபிக்கிற காரியம் இருக்கிறது. ஆனால் சபையோடு சேர்ந்து நாம் அவரை ஆராதித்து நம்மை ஆராய்ந்து தேவனோடு நாங்கள் இன்னும் கிட்டி சேரத்தக்கதாய் ஆராதிக்கிற நாள் இந்த நாள். ஆமென். முதலாவது அப்ப தேவனை ஆராதிக்கும்படியாக இந்த இடத்துல நாங்கள் கடந்து வந்திருக்கிறது என்று சொன்னோம். நல்லது. ஆனால் இந்த நான் தேவனை ஆராதிப்பதனாலே என்ன நடக்கும்? எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் என்ன நன்மை உண்டாகும்? அதை கொஞ்சம் நாங்கள் பார்க்க போகிறோம். தேவனை ஆராதிப்பதனாலே வருகிற நன்மை, தேவனுடைய சமூகத்திலே காத்திருப்பதனாலே ஒரு நன்மை, தேவனை ஆராதிப்பதனாலே யார் மகிமைப்படுவார்? தேவன் மகிமைப்படுவார். நாங்கள் தேவனை ஆராதிக்கிறதுனாலே, அவருடைய நாமத்தை உயர்த்துறதுனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய நாமம் மகிமைப்படும். அதனால எங்களுக்கு ஏதாவது ஒன்று இருக்குதா? அது எங்களுக்கு இருக்க வேண்டிய, கிறிஸ்தவனுக்கு இருக்க வேண்டிய மூச்சு. ஆமென். கடமைன்னு சொன்னால் அந்த கடமையை நாங்கள் மறந்துடுவோம். ஆனால் அது மூச்சாய் மாறினால் எப்பொழுதும் ஆராதிப்போம். ஆமென். ஹல்லேலூயா. அது மூச்சாய் மாற வேண்டும். இப்ப அப்ப தேவனை ஆராதிக்கிற கூடி வந்தோம்னா அது தேவனுடைய மகிமை, தேவனுடைய நாமம் மகிமைப்படும். ஓகே. ஆனால் தேவ சமூகத்திலே அவரை ஆராதித்து ஒரு மனுஷன் காத்திருப்பானாய் இருந்தால், தேவ சமூகத்திலே அவன் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து அங்கே காத்திருப்பானாய் இருந்தால், நிச்சயமாக
அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. அந்த அனுபவத்தில் சொல்லுவேன், நிராவலையுமாய் தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த நேரத்திலே, தேவனோடு நான் உறவாடி கொண்டிருக்கிற நேரத்திலே நான் சொன்ன ஆண்டவரே, நீங்க என்ன நோக்கத்துக்காக அழைத்தீங்களோ, தெரிந்து கொண்டீங்களோ, அதை நான் மறந்தது சொல்றா. ஆனால் நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் ஒரு தரிசனம் இல்லாத தேவன் என்மேல வெளிப்படுத்தினால தரிசனத்தை மறந்து நோக்கமில்லாத ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேனே ஆண்டவரே, தேவ சமூகத்தினால் காத்திருந்து தேவனை கொஞ்சம் துதித்து தேவ சமூகத்திலே காத்திருந்து தேவ சமூகத்திலே நான் ஒரு ஆண்டவருக்கு காரியத்தை மட்டும் சொல்றேன். ஆண்டவரே, நான் அனைத்த நாளிலிருந்து அநேக தடவை என்னோட நீங்க பேசியிருக்கிறீங்க. சௌரியர்கள் கூட அங்கே தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் அநேக தடவை ஆண்டவரை அழைச்ச நோக்கம் என்ன, எனக்கு வச்சிருக்கிறதான அபிஷேகத்தின் வல்லமை என்ன, ஆண்டவர் என்னை பயன்படுத்துகிற காரியம் எப்படி பயன்படுத்த வேண்டும் நிறைய தடவை எனக்கு சொன்னார்கள். ஆனால் நான் அந்த நேரத்தில் நான் ஓடினது உண்மை. ஆனால் அந்த தரிசனத்தை விட்டு தரிசனத்தை மறந்து ஓடினவனாக நான் காணப்பட்டேன். நேற்றைய நாளில் நான் தேவ சமூகத்தில் நான் சொன்னேன், ஆண்டவரே, நான் தரிசனத்தை மறந்துட்டேன். நீங்கள் என்மேல வச்சு அந்த நோக்கத்தை நான் மறந்து ஓடிக்கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் உங்களுடைய வேலைத்தான் செய்கிறேன். ஆனாலும் அது என்ன திருப்திப்படுத்தலாம். நான் கர்த்தருடைய காரியத்தை செய்கிறேன், நான் திருப்தி அடையலாம். ஆனால் நீங்கள் என்மேல வைத்த அந்த நோக்கம் இல்லையே ஏசப்பா, நான் மறந்து போனேன் ஏசப்பா. அநேக வார்த்தைகளாக பேசுங்க, நான் மறந்து போனேன். இந்த சமூகத்தில் நீங்கள் வரும்பொழுது என்னோட பேசி நீங்கள் உறுதிப்படுத்த ஆண்டவரோடு வார்த்தையோட ஆண்டவர் நான் பேசுகிறேன். ஆண்டவர் நான் இந்த இடத்துல வந்தால் நீங்கள் என்ன நோக்கத்தில் நினைச்சிங்களோ அந்த நோக்கத்தை என்னோட பேசி என்னை உறுதிப்படுத்தணும். இந்த இடத்துல வந்து அனைவரும் ஆண்டவர் பேசியிருக்கார், என்னோட ஆண்டவர் பேசுகிறார். ஆமே, இந்த இடத்துல கடந்து வந்த நேரத்தில் ஆண்டவர் என்மேல வைத்த கரிசனையை நோக்கத்தை வெளிப்படுத்தி ஆண்டவர் என்னோட பேசியிருக்கார். ஆமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே நாங்கள் காத்திருந்தால் நமக்கு பிரயோசனம். ஆமே, தேவனை ஆராதிப்பதனாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படும். தேவனை ஆராதித்து தேவ சமூகத்தில் நாங்கள் காத்திருப்போமா இருந்தால் அது எங்களுக்கு அது நாள் பிரயோஜனம் உள்ள நாளாய் மாறும். கடங்க தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவ சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். அழைப்பு என்னன்னா கர்த்தர் காத்திருப்பின் மகிமை. ஓகே, இப்ப காத்திருப்பின் மகிமை நாங்கள் எதற்காக நாங்கள் காத்திருக்க வேண்டும்? ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் எதற்காக முதலாவது அவர்கள் காத்திருப்பதன் நோக்கம் தெரிந்திருக்க வேண்டும். அவர் என்னத்துக்காக தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும் என்று நோக்கம் தெரிந்தால்தான் அந்த நோக்கத்தை தேவனிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமே, ஹல்லேலூயா. என்னத்துக்காக வேறாவது தெரிஞ்சு கொள்ளணும். சபை கூட என்னத்துக்காக நாங்கள் வேற சபை கூட்டம் தெரிஞ்சுக்கணும். இந்த சனிக்கிழமை நாளில் நாங்கள் புதுப்பலன் அடையும்படியாக பரிசுத்தாவின் இன்னும் அதிகமாக நாங்கள் பெலன் கொள்ளும்படியாக நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நாங்கள் இன்னும் தகுதி அடைந்து பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைந்து நாளை நாட்களிலே தேவ சமூகத்திலே அவருடைய பந்தியிலே கலந்து கொள்ளும்படியாக இந்த இடத்திலே கடந்து கொண்டிருக்கிறோம். ஆமே, இந்த சனிக்கிழமை நாட்களில் கூற நேரத்தில் என்னத்துக்காக நாங்கள் தேவ சமூகத்திலே காத்திருக்கிறவங்க மாத்திரம் நினைச்சு கொண்டு வாங்க. இதுக்கு தான் ஆண்டவர் ஆராதிக்கிறது நல்லது. ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவர் ஆராதித்து அவருடைய சமூகத்திலே காத்திருப்பதனாலே நான் ஒரு புது மனிதன், ஒரு புது மனுஷனாய் மாறுவேன். ஆமே, இப்ப இந்த ஆராத நேரத்தில் ஆண்டவரை துதித்து பாடுற நேரத்தில் அங்கே எத்தனை பேர் உண்மையாக ஆண்டவரை மகிமைப்படுத்துறீங்க? ஆவின் என்றாங்க எத்தனை பேர் ஜெபிச்சிருங்க சொல்லுங்க. ஆமே, அவ எங்களோட வாழ்க்கையில இந்த ஆவின் என்றாங்க ஜெபிக்கிற காரியம் எங்களோட வாழ்க்கையில இது போதுமா? நாங்கள் என்னென்ன காரியத்துக்கெல்லாம் நாங்கள் போதாது நாங்கள் திருப்தி அடைவதில்லை. ஆனால் நாங்கள் திருப்தி அடையக்கூடாத ஒரே ஒரு காரியம்
அபிஷேகத்தில் ஆமென். ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட ஒரு நாளும் திருப்தி அடையக்கூடாது. இது போதுமானவரே, இன்றைக்கு நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் எனக்கு போதுமான ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, திருப்தி அடையக்கூடாது. ஆண்டவரே எனக்கு இன்னும் போதும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், வல்லமை உடைய அபிஷேகம் ஆண்டவரே என்னை அதிகமாக நிரப்பணும், உடைய பரிசுத்தம் என்னை வழிநடத்த, உடைய வல்லமை என்னை வழிநடத்தணும். என்ன செய்யணும், அன்னதினமும் அணிதனமும் தேவ சமூகத்திலே நாங்கள் அழ வேண்டும். ஆமென். அழ வேண்டும், அழ வேண்டும். பரிசுத்த ஆவியானவர்கள் அளவுக்கு அதிகமாக எங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். ஒவ்வொரு ஆவிக்குரிய கிறிஸ்தவருக்கும் இப்படிப்பட்டதான ஒரு வாஞ்சை வர வேண்டும். ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை வந்தால் தான் பரிசுத்த ஆவியோட வல்லமையை பிரசன்னத்தை நாங்கள் உணர முடியும். ஆமென். எல்லாரும் நாங்கள் என்ன செய்வது, போதும், இந்த பிரசன்னம் போதும், இந்த அபிஷேகம் போதும். என்ன செய்யும், நாங்கள் அப்படியே ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டிருப்போம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் இதுக்குள்ள வச்சு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அது மகா வல்லமை உள்ள அபிஷேகம். ஆமென். மகா வல்லமை உள்ள அபிஷேகம், தடையை உடைக்கிற வல்லமை அபிஷேகம், பலவீனங்களை நீக்கிற அபிஷேகம். ஆமென். ஹalleluya. சரீர பலவீனங்களை உடைக்கிற அபிஷேகம். ஆமென். ஹalleluya. ரிகாராஷா அந்த அபிஷேகம் போதா போதா. நான் விசுவாசிக்கிறேன். இந்த செய்திக்கு பின்னது நாங்கள் தேவ சமூகத்தில் கொஞ்ச நேரம் ஆராதிப்போம். அந்த ஆராதனை, அந்த அபிஷேகம் வித்தியாசமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப முத்திரை போடுறவங்க மாத்திரம் ஹல்லேலூயா இருக்குது. ஓகே. இப்ப தேவன் ஒரு மனுஷனுக்குள்ளே தன்னுடைய பரிசுத்த ஆவியை எப்ப, அதாவது நான் சொல்றது ஆவிக்குரிய கிறிஸ்தவர்கள் சொல்றேன், தன்னுடைய பரிசுத்த ஆவியை எப்ப ஒரு மனுஷனுக்குள்ளே அவர் வைக்கிறார், எப்ப நாங்கள் பிதா குமாரன் ஞானஸ்நானம் எடுக்க என்ன நடக்குது, அந்த பரிசுத்த ஆவியான எங்களுக்கு என்ன ஆண்டவர் என்ன செய்தார், தந்துட்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையில வரும்பொழுது என்ன நடக்குது, பரிசுத்த ஆவியான புறாவை போல் இறங்கி வருகிறார். ஆமென். இறங்கி வருகிறார். வானம் திறக்கப்படுது. என்னுடைய நேசகுமாரன் சொல்லப்படுது. நாங்கள் எப்ப தேவ சமூகம், எப்ப ஆண்டவரை நாங்கள் இவர்தான் என் ஆண்டவர், இவர் மட்டும்தான் நான் ஆராதிப்பேன், இவர் ஒருவர் மட்டும்தான் என்னை பரலோகம் கொண்டு செய்கிறவர் எப்ப விசுவாசித்து அவரை அப்பா என்று நாங்கள் அனைத்து எப்ப நாங்கள் விசுவாசித்து ஞானஸ்நானம் எடுக்கிறோமோ, கண்ணிக்கிலிருந்து நாங்கள் எழும்புகிறோமோ, இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே வந்து விட்டார். ஒரு குழந்தை, ஒரு பிறந்த குழந்தை பிறந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இப்ப அந்த குழந்தை காது கேட்கிற திறன் இருக்குது, பேசுகிற திறன் இருக்குது. எப்ப கண்டுபிடிக்கலாம், அனுபவத்தில் அனுபவப்பட்டது சொல்லுங்க, எப்ப கண்டுபிடிக்கலாம் ஒரு பிறந்த குழந்தை அந்த பிள்ளைக்கு காது கேட்குது, திரும்பி பார்க்குது, வாய் பேசுவது எப்படி கண்டுபிடிக்கலாம் பிறந்தவங்க, அதுக்கு நான் என்ன செய்யணும், அந்த பிள்ளை அந்த எப்ப உங்கள்கிட்ட எப்போ பேச படிக்கணும், காரணம் அந்த வார்த்தை கூட அப்பா ஏதோ சொல்லு, அப்பா எங்களுக்கு என்ன விளங்குமோ, அந்த பிள்ளை வாய் பேச முடியும் தெளிவாக. எப்ப அம்மா அன்று அறுத்து அப்ப தாயில பிள்ளை எப்படி ஒரு சந்தோஷம் இருக்கும், அப்பா பிள்ளை பேசுது. பிறந்த பிள்ளை காலத்தை திறந்து எப்படி நாங்கள் அதை கண்டுபிடிச்சு கொள்ளலாம், பிள்ளை எங்கேயாவது சத்தம் கேட்க பிள்ளை துணை பார்த்தால் பிள்ளைக்கு கண்டுபிடிக்கலாம். இப்ப அந்த வாய் பேசுவது தெரிந்து கொள்வதற்கு சாதாரணமாக நாங்கள் அம்மா பெற்றார்களாக இருக்கிற நாங்கள் அந்த பிள்ளை கொஞ்சம் வளர்ந்து கொஞ்சம் அந்த பேச
அடுத்திருந்து அந்த அம்மா பேசுகிற அளவில் காத்திருந்த அப்புறம் என்ன செய்யறோம், உறுதிப்படுத்துகிறோம், பிள்ளை பேசுகிறது. அதே போலதான் ஆண்டவர் சரி பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு அவர் என்ன செய்துட்டார், நாங்கள் ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுது என்ன செய்தார், தந்துட்டார். ஆனால் அந்த குழந்தை எப்படி பேசணும், அந்த குழந்தை எப்படி பேசுது? இப்ப தமிழ் 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 தாய்களுக்கு பிறகு என்ன பேசும், தமிழ் பேசும். அதே மாதிரி ஒவ்வொரு சிங்களாக்கள் பிறந்தா சிங்களம் பேசும், இங்கிலீஷ்காரங்க இங்கிலீஷ் பேசும். சரி எப்படி பேசும்? ஓகே. இப்ப ஒன்றுமே ஒரு மொழியுமே தெரியாது, ஒன்றுமே தெரியாது. அந்த இடத்துல ஒரு பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை என்ன பேசும்? இல்லை ஒன்றுமே பேசாது. பிள்ளைங்க பாசம் வந்து கையை செய்ய தான் இருக்கும், செய்யல காட்டுவாங்க. இப்ப அதே போல சரியா பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே தந்துட்டார். இப்ப நாங்கள் பிறந்த குழந்தையை போல இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அதாவது அந்த குழந்தை எப்படி பேசுறதுனால அங்க முழுமை அடைகிறோம், அதே போல நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகத்தை நாங்கள் தேவ சமூகத்தில் இருந்து 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 காத்திருந்து நாங்கள் அனல் மூடினால் தான் பரிசுத்த ஆவியுடைய கிரிகையை வழிநடத்தலை எங்களிலிருந்து காண முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்பதான் தெரியும், ஓ இந்த மனுஷனை ஆண்டவர் என்ன செய்யறார், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறார், பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துறார் என்று தெரியும். நாங்கள் தேவ சமூகத்திலே நாங்கள் பெற்றுக்கொண்ட அந்த அந்த ஞானஸ்தானம் எடுக்க இருந்த அபிஷேகம், அந்த பரிசுத்த ஆவியானவருடைய அந்த அபிஷேகம் போதும் என்று ஜெபிக்காம ஆண்டவருடைய சமூகத்தை தேடாம வேதம் வாசிக்காம நாங்கள் இருப்போமா இருந்தால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர முடியுமா? சொல்லுங்க, உணர முடியுமா? இல்லை, உணர முடியாது. அப்ப என்ன செய்வோம், தேவ சமூகத்தை விட்டு விலகி போயிடுவோம், ஓடி போயிடுவோம். அதுக்காக தான் என்ன செய்யறாங்க, தேவ சமூகத்தில் அனுதினம் காத்திருந்து ஆண்டவரே இது போராது, இந்த அபிஷேகம் போராது, ஆண்டவரே உமக்காக வாழத்தக்கதாய், ஆண்டவரே உமக்காக ஓடத்தக்கதான அந்த அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே, முழங்கால் அளவு போராது ஆண்டவரே. ஆண்டவர் நீச்சலின் ஆழத்துக்குள்ள ஒரு வல்லமையாலே இந்த பரிசுத்த ஆவியாலே நிரப்பு என்ன செய்வோம், அனுதினம் தேவ சமூகத்திலே காத்திருந்து பெற்றுக்கொள்ளுவர்களாய் காணப்பட வேண்டும். ஆமென். இதில் ஒரு விளக்கு, இதில் ஒரு இப்போ ஆண்டு என்ன செய்ய ஞானஸ்நானம் எடுக்க ஒரு தீபத்தை என்ன செய்ய ஆண்டு எதிர்த்து அப்படித்தான் நீங்கள் கற்பனை செய்யுங்க. ஒரு தீபத்தை ஆண்டு என்ன செய்ய ஏற்றி வச்சுட்டாங்க, தீபத்தை எங்கள் எதிர்த்துல ஏற்றி வச்சுட்டார். இப்போ இதில் ஒரு விளக்கு வடிவம் அப்படியே தீபத்தை நினைச்சு கொள்ளுங்க, அந்த சட்டில் செய்ய தீபத்தை அப்படி கற்பனை செய்யுங்க. இதில் ஒரு தீபம், இதில் ஒரு தீபம், ரெண்டும் ஒரே எண்ணெய் ஒரே கொளுத்தப்பட்டிருக்கு, சரியா கொளுத்தப்பட்டிருக்கு. இப்போ ரெண்டும் எரிஞ்சு கேட்க, இப்போ திடீரென வந்து ஒருவர் வந்து என்ன செய்யறாங்க, ஒரு துணி எடுத்து ஒரு ஈரத்தில் நினைச்சு போட்டு அந்த திரிய ஈரத்துக்குள்ள தண்ணிக்கு நினைச்சு போட்டு ஒரு தீபத்துக்குள்ள என்ன செய்யறாங்க, நெருப்பில் கொண்டு அந்த எரிஞ்ச திரியை கொண்டு கிட்ட கொண்டு வந்து அந்த எண்ணெயை இழுக்கு, அந்த திரிதான் எண்ணெய் இழுக்கும், அந்த இடத்த கொண்டு அந்த ஈரத்தை கொண்டு வைக்கிறார். ஈரத்தை கொண்டு வைக்க இந்த தீபம் என்ன செய்யும், கொஞ்சம் என்ன செய்யும், கொஞ்சமா தணிஞ்சு கொண்டு போகும். ஆனா இந்த திரி என்ன செய்யும், இந்த விளக்கு என்ன செய்யும், எரிஞ்சு கொண்டு எப்படி படுத்தினாங்க அதே மாதிரி எரிஞ்சு கொண்டே இருக்கும். இப்ப இதே நெருப்பு தான் இங்கே இருக்கு. இந்த திரி கொடுக்கறதுனால இந்த தண்ணியில திரிய நினைச்சு இந்த திரிய இந்த நெருப்பை வந்து மங்க வைக்கிறதுனால இந்த நெருப்பின் மகி ஒரு நாளும் மங்கி போறதில்லை. எப்போ நெருப்புக்கு ஒரு பவர் இருக்கு. ஆனால் இது மங்கி போறதுக்கு இது இந்த பாத்திரம் என்ன செய்யுது, காரணமா இருக்கிறது. இந்த எரியிற நெருப்பு தட்டி இருக்கிற தீபம் இருக்குல்ல, அது வந்து அதை இந்த ஈரமாக்கிற துணியை என்ன செய்யறது நினைச்சபடினாலே, அதுக்கு பாத்திரமா இருக்கிறபடினாலே அந்த தீபம் அந்த நெருப்பு என்ன செய்யுது, கொஞ்சமா தணிஞ்சு கொண்டு போகுது. ஆனா இங்க ஏற்றி விட்ட தீபத்தை
அவங்க என்ன செய்தார்கள்னா மறுபடியும் குறைய எண்ணெயை ஊற்றி எரிக்க அந்த நெருப்பு என்ன செய்து இருக்கும், எரிஞ்சு கொண்டே இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் எப்போ ஞானஸ்தானம் எடுக்கிறோம் அன்றைக்கே அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இறங்கி விட்டார், தீவத்தை மட்டும் தந்து விட்டார். ஆனால் அந்த தீவன் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு காரியம் சொல்றாரு, அவர் எப்படி பண்ணுறார், மங்கி எரியிற திரி என்ன செய்வார், அணையாமல் ஒளிர பண்ணுற தேவை. இப்ப ஆண்டவர் எங்களுக்கு தந்த அபிஷேகத்தை, அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு தந்த அந்த பரிசுத்த ஆவியானுடைய அந்த வரத்தை, அந்த வல்லமையை, அந்த அபிஷேகத்தை இன்றைக்கு ஏதோ ஒரு இதனால அந்த ஈரச்சியில எப்படி அந்த தீபத்தில் அந்த எரியிற நெருப்பை எப்படி கொஞ்சம் அணைய செய்வோம், அதே போல எங்களுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஏதோ ஒரு காரியம், ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு பிரச்சனை இன்றைக்கு வந்து தேவ சமூகத்திலே காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெறா முடியாத அளவுக்கு தடையாக இருக்கலாம். இன்றைக்கு அந்த தடைகள் உடைத்து ஆண்டவர் உங்களை புதிய அபிஷேகத்தினால் நிரப்ப போதுமாக இருக்கிறார். ஆமென். கரங்களை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த சோதனைக்கு நாங்கள் வாசிப்போம். அங்கே அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 4 வசனத்தை நாங்கள் வாசிக்க கேட்போம். அவர்களுடனே கூடி வந்திருக்கும் போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஓகே, நாங்கள் பரிசுத்த ஆவியினாலே என்ன செய்தோம், ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம். இப்ப ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியாய் பெற்றுக்கொண்ட ஒரு மனுஷனுக்குள்ளே வரப்போவதான அவனுக்குள்ள ஒரு மாற்றம், அவனுக்கு என்னென்ன காரியங்கள் வரும், அந்த பரிசுத்த ஆவியின் வல்லமை அவனுக்குள்ளே எப்படி வெளிப்படும், அவன் பரிசுத்த ஆவியானவர் எப்படி பெற்றுக்கொண்டானா பெறவில்லையா என்பதை எப்படி நாங்கள் பார்க்கலாம் என்பதை எப்படி அதை நாங்கள் இனங்காணத்தக்கதாய் இந்த நாட்களில் நாங்கள் பார்க்க போகிறோம். வாசிப்போம். அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1-8 வரைக்கும் வாசிங்க. இப்ப இங்க வந்ததுனாலே ஒருமனப்பட்டார்களா? கவனமாய் கேளுங்க. வந்ததுனாலே ஒருமனப்பட்டார்களா, இல்லாட்டி ஒருமனப்பட்டு கூடினார்களா? வாசித்தால் சொல்லாதீங்க, மற்றாக சொல்லுங்க. இப்ப ஒருமனப்பட்டு வந்தார்களா, இல்லாட்டி இங்க வந்து ஒருமனப்பட்டார்களா? இங்க வந்தா ஒருமனப்பட்டாங்க, அப்படியா இருக்கு? ஒருமனப்பட்டு இங்க வந்தார்கள். அப்ப நாங்கள் இன்றைக்கு சனிக்கிழமை சபை கூடம் என்றால் எல்லாருக்கும் தெரிஞ்சு கொள்ளணும், இங்க இடத்துல வந்ததுனால நாளைக்கு என்ன செய்யப்படும், தேவனுடைய பக்தியில் ஆழ்த்தப்பட போறோம். அதுக்காக என்ன செய்யப்படும், தேவ சமூகத்தில் காத்திருக்க போறோம், ஆனா போறோம். தேவ சமூகத்தில் அழுது நாங்கள் என்ன செய்யப்படும், தேவ சமூகத்தில் என்ன உங்களை ஒப்பு கொடுத்து பரிசுத்தமான அந்த பரிசுத்தாவிய அபிஷேகத்தை வல்லமையை நாங்கள் காணத்தக்க உணர்வுக்கத்ததாய் ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியின் வல்லமை கிரியை செய்யணும். அவர் எப்படிப்பட்டதான பலவீனமாக இருந்தாலும் சரி, அதை முறியடித்து உணர்த்தக்கான பலன் அவனுக்கு கிடைக்கும். ஆமென். அது எப்படிப்பட்டதான பலவீனமாக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்டதான பலவீனத்தோட போராடி கொண்டிருந்தாலும் சரி, ஒரு மனுஷன் தேவ சமூகத்திலே காத்திருந்து தன்னை ஒப்பு கொடுப்பாக இருந்தால் அவனுக்குடைய தேவ வல்லமை வரும் பொழுது அதை முறியடிக்கத்தக்கதான பலன் பரிசுத்த ஆவியார் தருவார். ஆமென். எப்படிப்பட்டதான அபிஷேகம், தேவனுடைய வல்லமை எவ்வளவு மேன்மையானது. ஆமென். இப்ப முதலாவது சபை கூடைகள் அவர்கள் ஒருமனப்பட்ட நோக்கம் தெரிஞ்சது. என்ன நோக்கத்துக்காக நான் சபை கூட நோக்கம் தெரிஞ்ச அப்படின்னாலே ஒருமனப்பட்டு அவர்கள் சபை கூடினார்கள். அதுக்கப்புறம் என்ன நடந்தது வாசிக்க போறோம். வாசிங்க. இப்ப அவர்கள் இருக்கும் பொழுது முதலாவது அவருக்குள்ள பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நிரம்பிச்சா, இல்லாட்டி முதலாவது அவருடைய கண்ட அடையாளம் என்ன, அவர்களுக்குள்ள அபிஷேகம்
அபிஷேகத்தை உணர்ந்தார்களா? இல்லாட்டி முதலாவது நடந்த அதிசயம் என்ன சொல்லுங்க. அந்த கூடின இடம், அந்த கூடின வீடு என்ன செய்தான்? நிரம்பிச்சு நிரம்பிச்சு. திரும்ப இருக்கா வாசிங்க, கவனமாயா. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்த வீடு முழுதும் என்ன செய்தான்? நிரம்பிட்டு. தொடர்ந்து வாசிங்க. இப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன அவர் நோக்கம் அறிஞ்சார்கள். சபை நோக்கம் அறிஞ்சது. என்னத்துக்காக நாங்கள் சபை கூடுறோம் நோக்கத்தை அறிஞ்சது. தேவ சமுத்திரம் என்ன செய்தார்கள்? காத்திருந்தார்கள். காத்திருந்து என்ன செய்திருப்பார்கள்? ஆண்டவரை ஆராதித்திருப்பார்கள். ஆராய்ந்து துதித்து பாடியிருப்பார்கள். துதித்து பாடியிருப்பார்கள். தேவன் தன்னுடைய வல்லமையினாலே அபிஷேகத்தை நிரப்ப போறன்னு சொல்லி தன்னுடைய ஆவியினால் நிரப்ப போறான்னு சொல்லி அந்த வாங்கி எல்லாரும் பண்ணது. ஆனால் அவரை உணர்ந்து கொண்டார்களா? பரிசுத்த ஆவியில உணர்ந்து கொண்டார்களா? பரிசுத்த ஆவியார் வந்தா அப்படி இருக்க அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு என்ன மாற்றம் வருமென்றே தெரியாது. ஆனால் விசுவாசித்தா விசுவாசிக்கலையா? நம்பினார்கள். நம்பி என்ன செய்தார்கள்? ஒருமனப்பட்டார்கள், வந்தார்கள், கூடினார்கள், ஜெபித்தார்கள், ஆண்டவர் ஆராய்ந்தார்கள், காத்திருந்தார்கள். முதலாவது அவர்கள் இருந்த இடத்தை நிரப்பிச்சு, இருந்த இடம் நிரம்பிச்சு, அதுக்கப்புறம் அவர்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆமென். அவர்கள் என்ன செய்ய விடுகிறார்கள்? தங்கள் பாசையை மறந்து என்ன செய்யறார்கள்? அந்நிய பாசையில செபிக்க துவங்கிட்டாங்க. அந்நிய பாசையில சத்தமா பரிசுத்த ஆவியை நிரம்பினோம். அவங்க தங்களை அறியாமலே ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைக்கு அந்நிய பாசையில ஜெபிக்க சொன்னா நிறைய அந்த யூடியூப்ல அந்த அந்நிய பாசையை பற்றி காமெடியான போடுறாங்க. அதை பார்த்து என்ன செய்யறாங்க? சில என்ன செய்யறாங்க? ஜெபிக்காங்க, அந்நிய பாசையை ஜெபிக்க இது ஒருவேளை பிள்ளையா இருக்குமோ? நான் மாம்சத்துல ஜெபிப்பேனா இருந்தால், மாம்சத்துல அந்நிய பாசையில நாமமான பாசையில பேசுவனா இருந்தால் எனக்கு என்ன உண்டாகும்? சந்தேகம் உண்டாகும். இது சரியோ இல்லாட்டி நான் மானுஷத்துல பேசுறேன் சந்தேகம். ஆனால் நான் ஆவியில நிரம்பி ஜெபிப்பேனா இருந்தால் எனக்கு எந்த சந்தேகம் வராது. நான் அந்நிய பாஷையில பேசும் பொழுது நான் என்ன பேசுகிறேன், என்னத்தை ஆண்டவருக்கு சொல்லி கணிக்கிறேன், அவர் என்னத்தை என்ன சொல்லுகிறார் என்று எனக்கு அது விளங்கும். ஆமென். மற்றவருக்கு விளங்காது. அந்நிய பாஷையில ஜெபிக்கும் பொழுது மற்றவருக்கு விளங்காது. நான் என்ன சொல்லி கொண்டிருக்கிறேன், என்னத்தை சொல்லி துதிக்கிறான், சொல்லி ஜெபிக்கிறான்னு தெரியாது. ஆனால் நான் ஆராதிக்கிற ஆண்டவருக்கும் எங்களுக்கும் அது தெரியும். ஆமென். முடிஞ்ச அளவு சபை கூட ஜெபிக்க மற்றவர்களை பார்க்காதீங்க, வழிநடத்துறவர்களை பார்க்காதீங்க, மியூசிக்கை பார்க்காதீங்க. இன்னைக்கு மியூசிக் எல்லாம் முட்டை பாடிச்சு பாட்டு பாடினோடனே ஆராதனை நடக்கும், பாட்டு பாடும். இங்கே நின்றோடனே ஆராதனை என்ன செய்யுது? பாடணும் என்ன துதி வேலை என்ன செய்யுது? அப்படியே குறைஞ்சி போகுது. இங்கே குறைக்க இங்கே கூடணும். அப்போ இதுலேயே அபிஷேகம் உங்களுக்கு வருது. மியூசிக் கேட்கறதால எங்கள் அபிஷேகம் நிரப்பப்படுது. செம்பையில ஊட்டி செடியில பத்திரனால அபிஷேகம் அதில் உற்சாகப்படுத்தணும். இதனால ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் கருமாயிருந்தா
பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்காதீங்க, வழிநடத்துற பார்க்காதீங்க. வழிநடத்த துதிச்சு போட்டு கொஞ்சம் தண்ணி உடைச்சினா துதியை விட்டு தண்ணி குடிக்க வலிக்கிட்டா காணையில சத்தத்தை காணையில பிறகு நகர் பேருந்து நியூட்டன் திரும்ப பேருந்து இது பண்ணுற அவர் பேருந்து கத்தி எவ்வளோ கஷ்டப்படுற. இப்போ கொஞ்சம் எனக்கு பெஸ்ட் தந்துட்டாங்க சத்திர சோதனை போட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்கிற கொஞ்சம் தண்ணி குடிப்போம். தண்ணி குடிக்கிறோம் இப்படி ஆராதனை நடத்தி போட்டோம். ஆண்டவரை துதிக்கிறேன் 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 சொல்லிக்கொண்டு அவர் கொஞ்சம் தண்ணி குடிக்க இப்படி வலிக்கிட்டார். இங்க ஜெபத்தை காணு, இங்க துணியை காணு, அப்படியே மங்கி கொண்டு போகுது. ஜெபிக்கணும், ஆவியில நிரம்பி ஆவி எங்கட மறந்து அபிஷேகத்தை நிரம்பி ஜெபிக்கணும். ஆண்டவர் அண்ணவரும் அண்ணவரும் ஆண்டவர் எனக்கு போராது போராது, இந்த அபிஷேகம் எனக்கு போராது, ஏசப்பா எனக்கு போராது, நிரப்புங்க ஆண்டவரே நிரப்புங்க. அவர் சமூகத்தில் அழுது 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 பெற்றுக்கொள்ளணும். ஆமே அழுவணும், அழுது ஆண்டவர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். இன்னைக்கு அந்நிய பாசையில் இன்னைக்கு போதவர் மாதிரி சிலவற்றை அந்நிய பாசையை நக்கடிக்கிறாங்க, கலபுல கலபுல அப்படி சொல்லுவாங்க. அதனால சிலர் அந்நிய பாசையை பேசுறாங்க. பரிசுத்தாவியான ஒருவருக்கு ரப்பாக இருந்தால் நிரப்பி அவன் அந்நிய பாசையை பேசுவாங்க. இந்த மனுஷனுக்கு அவன் பயப்பட மாட்டாங்க, தேவனை மட்டும் நோக்கி பார்ப்பான். அவன் ஆண்டவரை மட்டும் தான் பார்ப்பான். மனுஷனுக்கு மரியாதை கொடுப்பான், மதிப்பு கொடுப்பான், பணிந்திருப்பான். என் ஆண்டவர் மட்டும் தான் பயப்படுவான். அவன் யூடியூப்ல வாங்க இதுல பார்க்காதீங்க. அந்த அந்நிய பாசையை குறித்து தேவையில்லாத காரியங்களை போடுறாங்க, அதை பார்க்காதீங்க. நல்ல நல்ல காரியங்கள் சாவரங்கள் போட்டுக்கிட்டு அதை பாருங்க. அதுக்கு லைக் பண்ணுங்க. நிறைய தலைங்க நல்ல நல்ல காரியங்கள் வருது. அந்நிய பாசைக்கு கண்டவாட்ட போடுங்க, அதை பார்த்துட்டு சந்தோகப்படாதீங்க. நானும் பேசுறது அந்நிய பாசையா நவமான பேசையா அப்படின்னு சந்தோகப்படாதீங்க. சமூகத்தில் இது கேட்க சபை கூட சரி குட்டிலாம் முடியாது. கத்தி ஜெபிச்சா பக்கத்தை வீட்டுக்கார வந்துடுவாங்க. என்ன நடந்தாலும் இங்கே காரணம் ஒன்றும் இல்லை. பக்கத்தை கத்தி எங்களை இஷ்டத்துக்கு ஜெபிக்கலாம், அன்றைய பாசனை ஜெபிக்கலாம், எந்த தடையுமே இல்லை. ஆமே பாசனை வந்து சத்தம் போட்டு ஜெபிக்காரு வந்து அடிக்க மாட்டேன். அவர் வந்து சத்தம் போட்டு ஜெபிக்காட்டா வந்து அடிப்பேன். யாருமே தடை செய்ய மாட்டேன். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்காத நான் என் ஆண்டவரும் அவரை நான் துதிக்க போறேன். அவரோட சமூகத்தில் அழுங்க, ஏசப்பா உங்க அபிஷேகம் ஆண்டவர் எனக்கு போதாது போதாது போதாது, உங்களை மகிமைப்படுத்த எனக்கு போதாது ஆண்டவரே, உங்களோட நாமத்தை உயர்த்த எனக்கு போதாது, உங்க வல்லம் உங்களோட அபிஷேகம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அழுது 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 செவி கேட்க தேவனுடைய வல்லமை கடந்து வரும், பிரசன்னம் வரும், அபிஷேகம் வரும். அந்த அபிஷேகம் எல்லா நுகத்தடிகளையும் முறியடித்து போடும். கரங்களை தட்டி ஆமென் ஹல்லேலூயா. எப்படிப்பட்டதான நுகத்தடிகளையும் முறியடிக்கும், எப்படிப்பட்டதான பாவ பழக்கங்களையும் முறியடிக்கும் அந்த வல்லமை. ஆமென் ஹல்லேலூயா. எந்த பயத்தையும் போக வைக்கும். ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள தேவ வல்லமை வந்தனா அவனுக்குள்ள ஒரு என்ன பயம் இருக்காது. ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு அபிஷேகம் வந்தா அவருடைய பலவீனம் எல்லாம் நீங்கி போகும். ஆமென். அவன் என்னென்ன பலவீனத்துக்குள்ள மாட்டுப்பட்டிருக்கானோ, ஏசப்பா மாட்டுப்பட்ட அவருடைய நாமத்தை தூசித்துக் கொண்டிருக்கிறானோ, தூசித்துக் இருக்கிறோமோ, தேவ சமூகத்திலே காத்திருந்த அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த அபிஷேகம் உங்களை அளவில்லாமல் நிரப்பும் பொழுது அந்த முகத்தடிகள் எல்லாம் நீங்கி போகும். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இதான் நடந்தது. இந்த நாட்களிலே ஜெபித்தார்கள், நோக்கத்தை அறிந்தார்கள், சபை கூடுதலின் நோக்கத்தை அறிந்தார்கள், ஒருமுறைப்பட்டு வந்தார்கள், தேவ சமூகத்திலே துதித்தார்கள், காத்திருந்தார்கள், அபிஷேகம் என்றால் என்னென்று தெரியாதிருந்தார்கள், பரிசுத்த ஆவியுடைய வல்லமை என்னென்று தெரியாதிருந்தார்கள், விசுவாசித்தார்கள், பெற்றுக்கொண்டார்கள். வெளிப்பிரகாரமாக பேசப்பட்டது. ஆமென் ஹல்லேலூயா. இங்க அநேகர் என்ன செய்தார்கள்? நகைச்சார்கள். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? குடித்துவிட்டு இவர்கள் என்ன செய்கிறார்கள்? குடித்துவிட்டு என்ன செய்கிறார்கள்? உலகுகிறார்கள் என்று பேசினார்கள். அவ என்னுடைய அந்நிய பாஷைகளை நகைப்பதற்கும் படிப்பதற்கும் சோர்வனை உண்டு கொண்டு வருவதற்கும் நிறைய பிசாசுகள் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கும். அந்த பிசாசுகள் நாம் பயப்படாதீங்க. ஆமென். எல்லாவற்றையும் ஜெயமெடுத்தவர், அவருடைய நாமத்தை சொல்லும் பொழுது பேத நடுங்கிற அந்த நாம
துதிக்கும் போது அப்படியே நாமத்தை சொல்லி துதிக்கும் பொழுது பயப்படக்கூடாது. தேவ வல்லமை எங்கள் அளவில்லாமல் நிரப்பும். ஆமென். அப்ப தேவ சமூகத்தில் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? அனுப்புறோம். அந்த அபிஷேகம் இந்த நிரப்பணும் சொல்லி அனுப்புறோம். ஆமென். அப்படி இருந்தவண்ணமாகவே முடியலை. இருந்தவண்ணமாக இப்ப நாங்கள் செலுத்த போற காரியம் இப்ப சொல்லுங்க. ஏன் நீங்க வந்தாங்க? 2ஆம் அதிகாரம் 3 36 42 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 36 42 வரைக்கும். சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றார்கள். பேதுரு அவர்களை நோக்கி, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவமன்னிப்பு பெற்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்நியோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். ஓகே, இப்ப முதலாவது நாம் பார்த்திருந்தோம். ஒருமனப்பட்டு சபையில கூடி வந்தார்கள். அதனாலே தேவனுடைய அபிஷேகத்துக்காய் காத்திருந்தார்கள். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டார்கள். அநேகர் அந்த இடத்துல வந்திருந்தார்கள். தேவனுடைய வசனத்தை கேட்டார்கள். அவருடைய இருதயம் என்ன நடந்தான்? குத்தப்பட்டு வேற எனக்கு குத்தி பேசுறார், வேற என்ன குத்தி பேசுறேன், நீ வேற கதை கேட்க கூடாது, அப்படி மனசுல தென்பட்டது. அப்படி தென்பட்டுச்சா கொஞ்சம் கஷ்டம். ஆனா அவர்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களால் மனம் திருந்தி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்டு ஞானஸ்தானம் எடுத்தது மாத்திரமல்ல, அந்த கடைசி அதிகாரத்தை வாசிங்க, 42வது வசனத்தை வாசிங்க. அவர் என்ன செய்தார்கள்? அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். போதும். இப்ப அவர்கள் ஞானஸ்தானம் எடுத்தது மாத்திரமல்ல, அவர்கள் அதுக்கப்புறம் என்ன செய்தார்கள்? அப்பம் பிக்குதலிலும் ஜெபத்திலும் அவர்கள் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலருடைய வார்த்தைகளிலும் என்ன செய்தார்கள்? அதை கேட்டு என்ன உறுதியாய் தரித்திருந்தார்கள். மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு உறுதியாய் அதை தரித்து அதை என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். அது உறுதியாய் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் வந்தால், பரிசுத்த ஆவியானவர்களை கிரியை செய்ய வெளியிட்டால், அவன் தேவனுடைய வார்த்தை என்ன செய்வான்? நம்புவான். ஊழியக்காரனுடைய வாயிலிருந்து வரும் வார்த்தையை, தேவ வசன வார்த்தையை அவன் நம்புவான், விசுவாசிப்பான், உறுதியாய் இருப்பான், தன்னை ஒப்புக் கொடுப்பான். ஆமென், ஹல்லேலூயா. உறுதியாய் இருப்பான். உறுதியாய் ஜெபிக்கிறதிலே உறுதியாய் இருந்தார்கள். சபை கூடுதலிலே உறுதியாய் இருந்தார்கள். அடுத்த வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 44 47 வரைக்கும் வாசிங்க. விசுவாசிகள் எல்லாரும் ஒருமித்திருந்து சகலத்தையும்
பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். ஆ. காணி ஆட்சிகளையும் ஆசிரியரையும் விட்டு ஒவ்வொருவருக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இதயத்தோடும் போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாருக்கும் தயவு பெற்றிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்துக் கொண்டு வந்தார். ஆமென். ஹalleluya. கரங்களை தட்டி ஹalleluya. இப்ப என்னத்துக்கு நான் கரங்களை தட்ட சொல்றேன்? என்னத்துக்கு ஹalleluya சொல்லுதுங்க? ஓகே. இந்த காலவ தியான பகுதி எத்தனை கேட்ட நீங்க காலவ? ஓகே. அந்த காலவ பகுதியில என்ன சொல்லப்பட்டது? கொடுக்கப்படும். அந்த கொடுக்கக்கூடிய வேணும். ஆமென். மனப்பூர்வமாய் கொடுக்கிறது பரிசுத்தாவியானவர். கொடுக்காதாக்களையும் கொடுக்க வைக்கிறவர், கொடுக்கிறவர்கள் ஆண்டவர் அறியாத ஜனங்கள் எவ்வளவு இருக்கிறார்கள். ஆனால் கொடுத்து கொண்டிருக்க நீ எல்லாம் ஒரு மனுஷன் அவங்க பேசி பாருங்க. அதுக்கு நான் கொடுக்குற என்ன செய்து விடுறோம், நிப்பாட்டி போடுவாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் கொடுத்தும் அவங்க குறை சொல்லுவாங்க இருந்தால் அவர்கள் கொடுக்க இருந்த மாட்டார், கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப இங்க என்ன நடந்தா எல்லாரும் ஒருமனப்பட்டாங்க. சரியா? பரிசுத்த ஆவியை பெற்றவன சபைகள் எல்லாம் ஒருமனப்பட்டது. காணி இல்லாதவர்கள் என்ன செய்யறார்கள்? அந்த செய்தி நேரத்தில் காலம் சொல்லுவாங்க. காணி இல்லாதவர்களுக்கு என்ன செய்வார்கள்? அந்த காணியை வச்சு கூட வச்சுட்டு என்ன செய்வார்கள்? அவர்களுக்கு பங்கிட்டு கொடுத்தார்கள். இன்றைக்கு பங்கிட்டு கொடுத்தது ஏன்னா சந்ததிகள் பெரியவர்கள் அதெல்லாம் எதிர்பார்க்கிறாங்க. ஓகே, அதனால நாங்கள் மனஸ்தாபப்படுறோம். சரிங்க. இப்ப இங்க பழைய ஏற்பாடு பார்த்தால் அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறினது. பரிசுத்த ஆவியானவரை பெற்றவுடனே அந்த அளவுக்கு அவருடைய வாழ்க்கை மாறிற்று. எல்லாரையும் ஒருமனமாய் பார்க்க படிக்கிறார்கள். எல்லாரையும் தன்னுடைய குடும்பத்தில் ஒருவராய் என்ன செய்தார்கள்? பார்க்க வலிக்கிட்டார்கள். நான் வேற குடும்பம், இந்த சகோதரன் வேற குடும்பம் என்று பார்க்கவில்லை. என்னுடைய குடும்பத்தில் வர்ற பிரச்சனை ரத்தம், அந்த சகோதரன் வர்ற குடும்பத்தில் வர பிரச்சனை தக்காளி சட்னி இல்லை. எந்த குடும்பத்தில் வந்தாலும் பிரச்சனை தான், அந்த சகோதர குடும்பத்தில் வந்தாலும் பிரச்சனை தான். எந்த குடும்பத்தில் வருகிற பிரச்சனை போலதான் அந்த சகோதர குடும்பத்தில் வருகிற பிரச்சனை நான் எப்படி பார்க்கணும்? அதே வலியோட, அதே பிரச்சனையோட அந்த சகோதரன் அந்த குடும்பம் எப்படி அப்படியே விடுதலை ஆகலாம், அந்த நெருக்கத்தில் எப்படி விடுதலை ஆகலாம் கணக்கு கொண்டிருக்கிறதோ அந்த கலக்கம், அந்த கவலை எனக்குள்ள இருக்கணும். அப்பதான் நான் அவரோடு சேர்ந்து அவரோடு சேராவிட்டாலும் தேவ சமூகத்தில் அவர்களுக்காக பேச முடியும். ஆமென். ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்ய வெளியிட்டார். இப்படிப்பட்டதான மாற்றங்கள் வரும். இப்படிப்பட்டதான மாற்றங்கள் வரும். மற்றவருடைய பிரச்சனை, தன்னுடைய பிரச்சனை என்ன செய்வார்கள்? எடுத்துக்கொண்டு ஜெபம் பண்ணுவார். ஒருவரோட கூடி அந்த பிரச்சனையை குறித்து பேச மாட்டார்கள், ஏளனம் பண்ண மாட்டார்கள். இந்த கைக்கு வலித்தால், அந்த கைக்கு ஒரு அடி விழுந்தால் உடம்பு கூட உணர்கிறதே. அதே போல பரிசுத்த ஆவியை பெற்ற ஒரு மனுஷனுக்குள்ளே சபைகளாக இருக்கிறபடினாலே ஒரு ஆளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் எனக்கும் வலிக்கணும். ஆமென். எனக்கும் வலிக்கணும். அப்பெல்லாம் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டிருக்கிறேன். நான் சிம்பிளா நோமலா விட்டு வேண்டாம். இந்த பிரச்சனைக்குரிய அப்படியே கவனிக்காம நான் விட்டு வேண்டாம். நான் பெற்ற அபிஷேகத்தில் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. இல்லாட்டி நான் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போதும் மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரை அப்படிப்பட்ட அபிஷேகம் எனக்குள்ள வேணும் என்று கேளுங்க. ஆமென். அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்து அப்படிப்பட்ட காரியங்கள் அங்கே நடக்கும். அடுத்த காரியத்தை நாங்கள் பார்க்க போறோம். அதே அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 31 வரைக்கும் வாசிங்க. இப்ப அபிஷேகம் காத்திருந்து
தேவ சமூகத்திலே காத்திருந்து அபிஷேகத்தை பெற்றதினாலே அவர்களுக்கு ஒரு மனம் வந்தது, ஒற்றுமை வந்தது, எல்லாரும் நேசித்தார்கள், ஒரு குடும்பமாக வாழ்ந்தார்கள். இப்ப அடுத்த காரியம் வாசிங்க. அவர் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருப்போம். அவர் தேவனுடைய வலதுகரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறது கேட்கிறதுமாகி இதை பொழுதறினார். இரண்டாவது அதிகாரம் 31, 32 அதான் வாசிக்கிறேன். திரும்ப மறுபடியும் வாசிங்க. அவர் கிறிஸ்துவினுடைய ஆத்துமா பாதாளத்திலே விடப்படுவதில்லை என்றும் அவருடைய மாம்சம் அழிவை காண்பதில்லை என்றும் முன்னறிந்து அவர் உயிர்த்தெழுதலை குறித்து இப்படி சொன்னார். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார், இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாய் இருக்கிறோம். அவர் தேவனுடைய வலது கரத்தினாலே உயர்த்தப்பட்டு பிதா அவருடைய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் இப்பொழுது காண்கிறதும் கேட்கிறதுமாகிய இடம் பொழுதறினார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அதை விசுவாசிக்கிறதுனாலே நாங்கள் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம். தேவன் அபிஷேகத்தை எங்களுக்கு பொழிந்து தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நாங்கள் வாசிக்க போறோம். அங்கே அப்போஸ்தலர் வாசிக்க 4வது அதிகாரம் 13 14 வரைக்கும் வாசிங்க. பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை அவர்கள் கண்டு அவர்கள் படிப்படியாதவர்களும் பேருமை உள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். சொஸ்தமாக்கப்பட்ட மனுஷன் அவர்கள் அருகே நிற்கிறதை கண்டபடியினால் எதிர்பேச அவர்களுக்கு இடமில்லாதிருந்தது. இப்ப நான் வசனத்தை அப்படி சொல்றேன். அபிஷேகத்தை பெற்றவுடனே பேதுரு எல்லாம் அந்த கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்றவுடனே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவுடனே தேவாலயத்துல ஒரு சப்பானியை பிறந்ததிலிருந்து என்ன எப்படிப்பட்டதா சப்பானியை என்ன செய்கிறார்கள் கொண்டு வருகிறார்கள். அவர்கிட்ட கொண்டு வரும் பொழுது அவன் முன்னம் எப்படியா தேவாலயத்தில் எப்படி என்ன செய்வான், முன்னம் என்ன செய்யறான், பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். இப்ப அவனை கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும் பொழுது இப்ப பேதுரு சீசர்கள் என்ன செய்யறாங்க, அந்த சப்பானியை அவர்கள் என்ன செய்கிறார்கள், உத்து நோக்கி என்ன செய்ய விட்டு பார்க்க சொல்றார்கள். அவர்கள் பார்க்கிறார்கள், இந்த சப்பானியை என்ன செய்ய உத்து நோக்கி பார்க்க சொல்றார்கள். இவருடைய பேதுருடைய பார்வை வித்தியாசமா இருந்தது. ஆனா இந்த சப்பானுடைய பார்வை எப்படி இருந்ததுன்னா, ஏதாவது இவர்கள் தருவார்களோடு அந்த நெருக்கத்தோடு பார்த்தான். ஆனா ஆண்டவர் அந்த சீசர்கள் சொன்ன காரியம் ஒன்றும் வெள்ளி வெளியிடுறது இல்லை, இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு சொல்லி அவருடைய வலது கரத்தை பிடித்து எழுப்பி விட்டார்கள். கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் கிரியை செய்தால் அவனே அற்புதமாய் மாறுவான். ஆமென், கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. இதுக்காக இந்தியக்காரர்கள் விசேஷித்து இந்தியாவிலிருந்து வர தேவையில்லை, வெளிநாட்டிலிருந்து வர தேவையில்லை. தேவ சமூகத்தில் எந்த மனுஷி தேவ சமூகத்தில் இருந்து அழுது காத்திருக்கிறாளோ, தேவனுடைய பிரசன்னத்தை உணர காத்திருக்கிறாளோ, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள காத்திருக்கிறார்களோ, அந்த மனுஷனை கொண்டு மனுஷியை கொண்டு ஆண்டவர் நடத்த போதுமான. ஆமென், ஹல்லேலூயா. இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளுங்க. நீங்கள் பெண்கள் அதிகமாக இருக்கிறபடினால என்னென்ன அப்படியே பயன்படுத்துவாங்க யோசிக்கிறீங்களா? ஆண்டவர் பயன்படுத்துவார். ஆமென், கரங்களை தட்டி ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் பயன்படுத்துவார். மனுஷன் யோசிப்பான், இந்த பதவியை கொடுக்கலாமா, இந்த பொம்பளைக்கு இந்த பதவியை கொடுக்கலாமா,
இந்த நிர்வாகத்தை கொடுக்கலாமான்னு யோசிப்பான். ஒரு மனுஷி ஆண்டவர்களை உண்மையா இருந்து தேவை வல்லமைக்கா தேவை அபிஷேகத்துக்களாய் உண்மையாய் காத்திருப்பாளா இருந்தால் அந்த மனுஷி அந்த நபரை ஆண்டவர் பயன்படுத்த போதும். இந்த விசுவாசித்து இன்றிலிருந்து உங்களுடைய ஜெபம் மாறட்டும், உங்களுடைய காத்திருப்பு மாறட்டும். ஆண்டவர் இந்த அபிஷேகம் எனக்கு போதாது காத்திருங்க. ஆண்டவர் அபிஷேகத்தால் நிரப்பி வல்லமையாய் பயன்படுத்துகிறார். ஆமென். இப்படி நடக்கீங்க. இப்ப பாருங்க, ஒரு மனுஷனுக்கு அபிஷேகம் வந்தால் ஒரு மனம் வருது, அந்த குடும்பத்தை மற்ற குடும்பத்தை தந்த குடும்பம் பார்க்கிறான். இப்ப அபிஷேகத்தை பெற்றவன அவனுக்கு விசுவாசம் ஆண்டவர்கள் அளவில் விசுவாசம் வந்து இயேசுவின் நாமத்தை சொல்றான். பிறவிலிருந்து நடக்க முடியாத எழும்ப வைக்கிறான். இப்ப என்ன நடக்குது? அடுத்த காரியம் என்ன நடக்க போகுதுன்னா, அவரை கேட்குறீங்களா? நித்து ஏதாவது குழப்பமா நித்துறது இல்லை கரங்களை ஏற்றி ஹல்லேலூயா. இப்ப இதெல்லாம் அற்புதம் செய்தோன்னு சில பண்டிதர்கள், அதாவது வேத பண்டிதர்கள் பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் பேதுருட்ட வாராங்க. வந்து இது எதனால் இதை செய்கிற, எதனால் இந்த காரியங்களை செய்கிற, எதனால் ஞானஸ்தானம் கொடுக்குற கேள்வியை கேட்கும் பொழுது அவர் அதுக்கு பதில் கொடுக்குறாரு இல்லையா? பதில் கொடுக்குறார். அவருடைய பேச்சு ஆண்டவரை வெளிப்படுத்துறதா இல்லையா? கவனமாக வெளிப்படுத்துறதா இல்லையா? அவருடைய பேச்சு ஆண்டவரை வெளிப்படுத்துகிறது. அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறவுள்ள ஒரு சம்பவம் நடந்தது. அவர்கள் பேசும் பொழுது அவங்களையும் ஆண்டவர் வெளிப்பட்டாரா இல்லையா? ஞானஸ்நானம் பெறவுள்ள ஆண்டவரை சிறுவரை அறையில பிடிக்கும் பொழுது பேசும் பொழுது இவன் அவனோட இருந்தாலும் சொல்லவில்லையா? சாட்சி கொடுத்தா இல்லையா? அந்த இடத்துல பேதுரு என்ன செய்தார்? சொல்லுங்க, என்ன செய்தார்? மறுதளித்து பயந்தார். மறுதளித்தது மாத்திரமே என்ன செய்தார்? பயந்தார். அப்ப அங்க என்ன நடக்கல? பேதுருக்குள்ள என்ன நடக்கல? பரிசுத்த ஆவியுடைய பலன் இல்லை, பரிசுத்த ஆவியுடைய வல்லமையை உணரல. ஆனால் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றவுடனே அவர் பேசும்பொழுது ஆண்டவர் பேச்சிலே ஆண்டவரை காட்டி கொடுத்தது. ஆனால் பயப்படவில்லை. யாவே கரங்களை யாவே ஹல்லேலூயா. மனுஷர்களை பரிசுத்த ஆவியானவர் வந்தால் எந்த அதிகாரிக்கும் பயப்பட மாட்டான், எந்த பெரியவர்களும் பயப்பட மாட்டான். யாருக்கும் போய் சொல்லுவான், என் இயேசு நேசிக்கிறார். நாமே ஹல்லேலூயா. யாருக்கும் சொல்லுவான். இயேசுவின் சொன்னவர்கள் அடிப்பார்களே, இவர்களை ஒதுக்கி விடுவார்களே, உதவி செய்ய மாட்டார்கள் என்று பயப்பட மாட்டான். என் இயேசு நேசிக்கிறார், அவர் எனக்கு போதும் என்று தைரியமா சொல்லுவான். ஆமென் ஹல்லேலூயா. இந்த தைரியமா சொல்லுவான் ஆண்டவருக்கு. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஆண்டவரை பற்றி தைரியமா சொல்றோம், எல்லாரும் தைரியமா சொல்றோம். சில இடங்கள்ல போய் சில அப்பாவிகள் மாட்டுப்பட்டு வடைய நாங்கள் எதை சொன்னாலும் கேட்கறது மாட்டுப்பட்டா அப்பா செல்லத்தை ஆட்டோமேட்டிக்கா இப்படிலாம் வேற மாற்றங்கள் சொல்லுவோம். இதே கொஞ்சம் கரடங்களான கொஞ்சம் படித்தாலா புரியாதா இருந்தால் எண்ணத்தை சொல்லக்கூடாது. என்ன செய்வோம்? வெறும் சொல்லலாமோ பேசுவாரோ எதிர்த்து கேள்வி வைப்பாரோ பயம் உண்டாதான் இல்லையா? ஒரு மனுஷனுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் கிரிக்கை செய்ய வெளியிட்டார், அவன் எந்த மனுஷனுக்கும் பயப்பட மாட்டான். கடவுள் ஆமென் ஹல்லேலூயா. சொல்றேன், பெரியவர்களை மதிப்பார்கள். ஆமென். அவர்கள் கீழ்ப்படிவார்கள், தாழ்மையா இருப்பார்கள். பயம் வேற, தைரியமா சொல்லுவார்கள். எந்த மனுஷனுக்கு தைரியமா சொல்லுவார்கள்? அன்றைக்கு பயந்து உயிருக்கு பயந்து அதே பேரு அதிகாரிகள் மத்தியிலே தைரியமா நின்றது காரணம் காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதுனாலே. ஆமென் அல்லேலூயா. காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதுனாலே, காத்திருந்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டதுனாலே. அடுத்த அதிகாரம் நான் வாசிக்க போறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்
17 19 வரைக்கும் வாசிங்க. 19 18 சரியா? 17 19 18 கடைசி நாட்களில் சாரி 17 18 19 வாசிங்க. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரத்திலும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அறிவார்கள். கவனமாக உங்கள் வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். அப்படியா? தரிசனம் விளங்கல. தரிசனங்களை அடைவார்கள். தரிசனம் அடைவார்கள்னா தரிசனங்களை அவர்கள் என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்வார்கள். தரிசனத்தை பெற்றுக்கொள்வார்கள். அந்த தரிசனம் அவர்களுக்கு வெளிப்படலாம். தரிசனத்தை பெற்றுக்கொள்ளலாம். அந்த தரிசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். பெற்றுக்கொள்ள தாங்கள் என்னத்துக்காக ஓடின இடத்தை அடக்கமோ அந்த தரிசனத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு செவி கேட்க இந்த பஸ் ஸ்டாண்டில் ஒரு நல்ல வடிவான கொடியான கண்டலான்னு வருதா? கண்ட முடியல அந்த தரிசனம் வருதா? நல்ல டிப்டோ பப்ளிக்கிட்ட நெய்மே நம்ம எப்படி சொல்லுவாங்க, மண்ணை நல்ல வடிகார பண்ணி கண்ணை மூணு அப்படி வருதா? ஏதாவது கண்ணை முடியணும்னு அங்கே ஒரு நல்ல பிள்ளை நல்ல வடிவாக வேறு அப்படி அந்த அந்த முகம் அந்த தரிசனம் வருதா? அந்த தரிசனத்துக்கு படி ஓடினோம்னா அந்த தரிசனங்களை நரகத்தில் கொண்டு போயிடும். ஆனால் தேவன் என்னத்துக்காய் என்ன வைத்திருக்கிறார், என்னத்துக்காய் அழைத்தார்? அந்த தரிசனத்தை கண்களோடு நான் தேவ சமூகத்திலே காத்திருப்பனா இருந்தால் அந்த தரிசனத்தை நான் பெற்றுக்கொள்ளத்தக்கதான அபிஷேகம் எனக்குள்ளே வரும். அந்த அபிஷேகம் நான் அதை கண்டடைவேன், பெற்றுக்கொள்வேன், அனுபவிப்பேன் அந்த தரிசனத்தை. ஆமென். வாலிபர்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்வார்கள். வாசிங்க அடுத்தது. உங்கள் மூப்பர்கள் சொற்பனத்தை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் ஓகே இப்ப சொல்லப்பட்டிருக்கிறது என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும். நம்ம பெண்கள் இருக்கா இல்லையா? யார் சொன்னது? ஐயா நான் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர். கரங்களை தட்டி ஆமென் அல்லேலூயா. கரங்களை தட்டி சகோதரிகளே, ஆண்டவர் சொல்லிக்கிறார். இந்த மனுஷன் சொல்லுங்க, மனுஷன் தான் தள்ளி விடுவான். நீ பாவம் உனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி தள்ளி விடுவாங்க. நீ படிக்கல, உனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு தள்ளி விடுவாங்க. ஆண்டவர் சொல்லிக்கிறாரு, ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும். ஊழியக்காரிகளே கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் அது யாராக இருந்தாலும் சரி, சிறு பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, வாலிப பிள்ளைகளாக சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஆண்டவருடைய அபிஷேகம் ஒரு மனுஷனுக்குள்ள வந்தது என்றால் அந்த அபிஷேகம் அற்புதமாய் நடத்தும். அந்த மனுஷனே மற்றவர்களுக்கு அற்புதமாய் மாறுவார். ஆமென் அல்லேலூயா. அடுத்ததாக கடைசியாக சரியா? ஓகே, இப்ப தேவனுடைய அபிஷேகத்தை காத்திருந்து பெற்றுக்கொண்டு இப்பதமா ஆண்டவர் நடத்துறார். சரி, நான் கண்டிப்பா நடத்துறேன். ஆண்டவர்கள் மாற்றவராலும் வீண் போவார். சரி, ஆண்டவர் பெற்றுக்கொண்ட அபிஷேகம் அப்படி வல்லமான அபிஷேகம். தேவ சமூகத்தில் காத்திருந்து அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் அது எங்களை வழி நடத்தும். சீசர்கள் இயேசு நடந்து போய் அற்புதம் நடந்தது. இயேசு வரைக்கை ஆண்டவராக இயேசுக்கு வரைக்கை பிசாசு அலறினான். இவருக்கு இங்க ஒன்றுமே இல்ல, இவருக்கு வேண்டியது ஒன்றுமே இல்லை அலறினான். அந்த அபிஷேகம், ஆமென், அந்த அபிஷேகம், அதே அபிஷேகத்தை சீசர்கள் காத்திருந்து பெற்றுக்கொண்டார்கள். காத்திருந்து பெற்றுக்கொண்டதுனாலே அவர்கள் நடந்து போகும் பொழுது, கவனமாய் கேளுங்க, அவர்கள் நடந்து போகும் பொழுது அவருடைய நடக்கிற நிழலை கொண்டு வியாதிஸ்வரரை கொண்டு போட்டார்கள். அந்த நிழலை பார்த்து, நிழலை கண்டு, நிழல் பட்டு சுகமடைந்தார்கள். கரங்களை தட்டி தேவனுடைய அபிஷேகத்தை சாதாரணமாக கொண்டு இந்த அபிஷேகம் போடுமா? இப்படி நாங்கள் கூடி ஜெபிச்சு பெற்றுக்கொண்ட அபிஷேகம் போடுமா? தேவனுடைய அபிஷேகம்
பெற்ற மனுஷனை அபிஷேகம் உண்மையாய் தேவனுக்குள்ளே காத்திருந்து ஒரு மனுஷன் பெறுகிற அபிஷேகம் அந்த மனுஷனை அற்புதமாய் மாற்றும். ஆமென். யாரா மறுபடியும் செய்யணும். அது யாரா இருந்தாலும் சரி, கவனமாய்கள் யாரா இருந்தாலும் சரி, ஒருவனை என்னால முடியுமான்னு என்னால முடியுமான்னு நினைச்சு கொள்ளாது. அது நினைக்கிற ஆளால முடியும். ஆமென். கரங்கள் ஆமென். ஏனென்றால் நடத்துறது செய்கிறது நாங்கள் இல்லை, தேவனுடைய அபிஷேகம். ஆமென். தேவனுடைய அபிஷேகத்தை கண்டவர்கள் நிழலை பெற்றவர்கள் நிழலை கண்டு சுகமடைந்தார்கள். இப்ப தேவ சமூகத்தில் இன்றைக்கு காத்திருந்து இன்றைக்கு நாங்கள் அந்த அபிஷேகத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள போறோம். எத்தனை பேர் நாங்கள் ஜெபிக்கிற ஜெபம் இன்றைக்கு வித்தியாசமா இருக்க போறோம். நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களே பார்ப்பீங்களா இருந்தால் அந்த இடத்துல பேசுறது இந்த பைத்தியக்கார விமல் நினைச்சிங்கண்டா இதெல்லாம் கட் பண்ணுங்க, இதெல்லாம் கட் பண்ணுங்க நினைச்சிங்கண்டா கடைசியா ஒரு அபிஷேகம் வராது. பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை என்ன செய்யும்? ஒரு தண்ணி அந்த ஈரச்சீரையில தொட்டு என்ன செய்யும்? கொஞ்சமா தனிச்சுக்கொண்டா போகும். ஆனா இந்த கழுதை கூட ஆண்டவர் பேசுறா நீங்க நினைப்பீங்களா இருந்தால் நிச்சயம் பேசி அதை ஒருமனமா ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு ஒரு வித்தியாசம் வச்சு அழுது ஆண்டவர் சமூகத்தை அழ போடும். இந்த அபிஷேகத்தை இன்னும் அதிகமா ஆண்டவரே உங்க அன்புக்குள்ள உங்க அபிஷேகத்துக்குள்ள ஆழத்துக்குள்ள சும்மா கரையில நின்று ஐயா நான் நீந்துறேன் சொல்லக்கூடாது. இடுப்பளவில் இருந்து நான் நீச்சல் தெரியுங்களா அந்த நீச்சல்காரன் சொல்லக்கூடாது. ஆழத்துக்குள்ள போய் நீந்தி போட்டு அந்த ஆழத்தை நாங்கள் பார்க்கணும். ஆமென். அந்த அபிஷேகத்தின் ஆழத்தை பார்க்கணும். அந்த அபிஷேகத்தின் ஆழத்துக்குள்ள போய்க்குதான் தேவனங்களை அற்புதமாய் மாற்றுவார். ஆமென். இன்றைக்கு அந்த ஆழத்தின் அபிஷேகத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அது ஆறா இருந்தாலும் இப்ப ஆறா இருந்தாலும் சரி, வாழிய பிள்ளைய கவனமாக சொல்லுங்க. ஆறா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, நானா இருந்தாலும் சரி, மற்றவர்களா இருந்தாலும் சரி, அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு இன்று அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை இன்னும் 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 அனலாக்குவோமா இருந்தால் நீங்கள் மற்றவர்களுக்கு அற்புதமாய் மாறுவீர்கள். ஆமென். இப்ப அந்த பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை எது முறியடிக்க போகுது அதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ளணும். இப்ப நாங்கள் பெற்றுக்கொள்ள போறோம் அந்த அபிஷேகத்தை. அந்த அபிஷேகம் எது எங்களை முறியடிக்க போகுது, அந்த அபிஷேகத்தை நான் முறியடிக்காத நாங்கள் பார்த்துக்கணும். இந்த அபிஷேகத்துக்கு முன்னால இதெல்லாம் உங்களை ஒன்றும் செய்யாத நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். ஆனால் இந்த இதுக்கு நாங்கள் முதலிடம் கொடுப்போமா இருந்தால், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை விட இதுக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுப்போமா இருந்தால் இந்த அபிஷேகம் கொஞ்சம் 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 கொஞ்சமாக தணிந்து கொண்டு வரும். இன்றைக்கு அப்படிப்பட்டதான காரியங்களுடைய வாழ்க்கையில வந்தாலும் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை அடன்முட்டத்தக்கதான வேலையை எங்களுக்கு ஆண்டவர் பார்க்க போறோம். அதிகமா பேசுறாங்க முடிச்சுக் கொள்ளுவா இல்லதான். அல்லேலூயா. ஏண்டா ஆண்டவர் கண்டிப்பாக வாழ்க்கையில இன்றைக்கு எங்கள் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்வார். நாங்கள் நினைக்கிறதுக்கும் அதிகமாய் அவர் கிரியை செய்ய போகிறார். ஆமென். அதோடு எனக்கு தெரியும் யார் யாரெல்லாம் அதை விசுவாசத்து உண்மையாய் தேவ சமூகத்தில் அந்த வார்த்தையை கேட்டு ஒப்புக் கொடுக்கிறீங்களோ ஆண்டவர் நிச்சயமாய் அதிசய இதயமாய் ஆண்டவர் நடத்த போகிறார். ஆமென். இப்ப அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் இல்ல, தேவனுடைய வல்லமே அபிஷேகத்தை பெற்ற மனுஷன் இல்ல. யார் வழிபடுவார்? யார் வழிபடணும்? யார் வழிபடணும்? ஆண்டவர் வழிபடணும். ஏசப்பா வழிபடணும். உங்களே இருந்து சீசர்கள் பேசினார். பேதுரு பேசும்பொழுது இயேசு வழிபட்டார். பேச்சு வழிபட்டது. அப்ப என்னுடைய பேச்சில ஆண்டவர் வழிபட வேணும். இப்ப பரிசுத்த ஆவியை ஒரு பெற்ற ஒரு மனுஷன் பொய் சொல்லுவானா இருந்தா கவனமாக கேளுங்க. நான் நிறைய பொய் சொல்லிக்கிறேன், ஒத்துக்கொள்றேன், புரியுது, பொய் சொல்லிக்கிறேன். ஆனால் தேவ சமூகத்தில் நான் காத்திருந்த நேரத்தில் கவனமாக கேளுங்க. பொய்ய ஆண்டவர் விரும்புகிறாரா? அப்போஸ்தலர்ல பாத்தீங்கன்னா காணியை வித்துட்டு அனனியா அந்த பேர் மாத்திரம் என்ன சப்ரா. ஓகே. இப்ப தேவ சமூகத்தில் இருந்த மனுஷரா இல்லையா?
தேவனுடைய வல்லமை அபிஷேகத்தை கண்டார்களா இல்லையா? கண்டார்கள். காணி முதலாவது விற்கும் பொழுது அவர்கள் ஒரு மனமாக தான் போய் விற்க போனார்கள். வித்துட்டு வரும்பொழுது சிந்தனை மாறிச்சு. ஒரு பகுதி என்ன செய்தார்கள்? எதுக்கும் தேவைப்படும் என்ன செய்தார்கள்? வைத்தார்கள். மிச்சத்தை மட்டும் என்ன செய்தார்கள்? கொண்டு கொடுத்தார்கள். தேவ சமூகத்திலே பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக போய் சொன்னார்களா இல்லையா? முதலாவது கணவன் முதலாவது சொன்னோன்னு என்ன நடந்தது? அப்படியே மாண்டு போன அபிஷேகம் விழுந்து மாண்டு போனார். இது நடந்து 3 மணி அவத்தால அவா வருகிறார். ஒன்றும் தெரியாத மாதிரி அவா வருகிறார். இப்போ இவ்வளவுதான் நீங்கள் இவ்வளவுதான் கேட்கும் பொழுது ஆவன் சொல்லும் பொழுது அவாவும் அதிலே இடத்திலே விழுந்து சாக. இன்றைக்கு ஆவியானவரை பரிசுத்த ஆவியானவரை காத்திருந்து பெற்றுக்கொள்கிற மனுஷன் போய் சொல்லி அப்படி தண்டனை கிடைக்குமா இருந்தால், உடனுக்குடனே தண்டனை கிடைத்திருக்குமா, இன்றைக்கும் கிடைக்குமா இருந்தால், இந்த சபையில் எத்தனை பேர் இருந்திருக்கோம்? நிச்சயம் நான் இருந்திருக்கோம். நான் உள்ள சொல்கிறேன், நினைச்சு பாருங்க. நான் உள்ள சொல்கிறேன், நான் இந்த இடத்துல இருந்திருக்கவே மாட்டேன். எனக்கு தெரியும், இதில் முக்காவாசி தான் இருந்திருப்பாங்க. அப்ப ஒரு மனுஷன் ஆண்டவர் போய் என்ன சொல்லுது வேதம்? அவர் பொய்யுரையாத தேவன். அவர் பொய்யுக்கு யார் இல்ல, பொய்யுக்கு பிதா இல்ல. அவ பரிசுத்தாவியானவர் எனக்குள்ள இருந்தால் பொய் வராது, அந்த பொய் வராது. உண்மையில நேற்று நான் உணர்ந்து கொண்டேன், காத்திருந்தனால வந்து பொய் வராது. இரண்டாவது பரிசுத்தாவியார் எனக்குள்ள இருந்த அந்த பொய்யை பொறுப்பார். அப்ப பொய் சொல்றதுனாலே இந்த பரிசுத்தாவியானோட அபிஷேகத்தை நான் கொஞ்சம் தணிக்க வேண்டிய வருதில்ல. ஈரச்சியில என்ன செய்யறேன்? நானே கொண்டே படிவா தணிக்கிறேன். அடுத்தது எனக்குள்ள பொறாமை, பெருமை, எரிச்சல், வன்கள், இச்சைகள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எனக்குள்ள இருக்குமா இருந்தா, பரிசுத்த ஆவியானவர் என்ன இன்னும் அதிகமாக இருக்கிறாரா?